இந்த வாட்டி நாம இந்த 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு மிதுன ராசியில இருக்காங்க, கேது சிம்ம ராசியில இருக்காரு, மகர ராசியில சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் 4 கிரகங்கள் இணைந்து இருக்காங்க, கும்ப ராசியில ராகு இருக்காரு, மீன ராசியில சனி பகவான் இருக்காரு. இந்த மாதம் 4ஆம் தேதி மகரத்தை விட்டுட்டு புத பகவான் கும்ப ராசிக்கு போவாரு, அங்க ராகு உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 6ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசியை விட்டுட்டு கும்பராசிக்கு போயிட்டு அங்க புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து இருப்பாரு. அப்புறமா இந்த மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவான் மகரத்தை விட்டுட்டு கும்பத்துக்கு செல்லிட்டு அங்க ராகு புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத ஆரம்பத்தில் 8ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் இருக்குதுங்க. இப்போ இந்த மாதம் 3ஆம் தேதி உங்களோட ராசிநாதரான புதன் 8ஆம் வீட்டை விட்டுட்டு 9ஆம் வீட்டுக்கு வருவாருங்க. 9ஆம் வீடு பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் கல்ச்சருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், அப்படியே மேல் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், அப்படியே இது லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல தூர பயணங்கள் என்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் இந்த டைம் பீரியட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் இப்போ நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட தொழில் பத்தி மற்றவங்களுக்கு யாரோ ஒரு கிளைண்ட்டை பிடிச்சிக்கிறதுக்காக நீங்க வேற ஸ்டேட்டுக்கு போக வேண்டி வந்துருச்சு, இல்லை வேற கண்ட்ரிக்கு போக வேண்டி வந்துருச்சு. ஸோ அந்த டைம் பீரியட்ல என்னன்னா இந்த ஒரு நீங்க செஞ்ச பயணம்ன்றது வீணா போகாது. ஏதாச்சும் ஒன்று சாதிச்சுட்டு வருவீங்க. அந்த டீல் நீங்க முடிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல திருக்கோயில் சந்தர்சனம் பண்றதுக்கு வாய்ப்புண்டு. நிறைய திருக்கோயில், ஏன்னா 9ஆம் வீடு பக்திக்கு சம்பந்தப்பட்ட இடமா இருந்ததுனால திருக்கோயில் போறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 9ஆம் வீட்டுல இந்த 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனுமே 9ஆம் வீட்டுல இருக்காங்க. 5ஆம் வீடு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ 9ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா அது ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் அன்றது அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. முக்கியமாக நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் காலியாக இருப்பாங்க, ஃபீமேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ சும்மா எதுக்கு வீட்டில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிஜி போடலாம், நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் பண்ணலாம் ஹையர் எஜுகேஷன் நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடா நல்லா இருக்குது. ஒரு சில மிதுன ராசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் ஃபெலோஷிப்ஸ்ன்றது உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டு. இல்லை ஆல்ரெடி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில டாக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கில்டு பர்சன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு சில இடத்துல இந்த ஃபெலோஷிப்ஸ் மாதிரியான விஷயங்கள் கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா இங்க புதன்
சொன்னாலே அது ஒரு நாலெட்ஜபிள் பிளானெட். அந்த நாலெட்ஜபிள் பிளானெட் நாலெட்ஜ் ஹவுஸ்க்கு போகுது. அது உங்களோட ராசிநாதர் வேற. ஸோ உங்களோட நாலெட்ஜ்ன்றது இன்க்ரீஸ் பண்றதுக்கான டைம் பீரியட் இது. ஸோ ஆசைப்பட்ட இடத்துல இன்டர்ன்ஷிப்ஸ், ஃபெலோஷிப்ஸ் கிடைப்பதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு. நிறைய பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்றதா இருந்தா இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. முக்கியமா இப்போ ராசிநாதர் உங்களுக்கு லக் ஹவுஸ்க்கு போயிருக்காரு. ஸோ அந்த லக் ஹவுஸ்ல யார் கூட இணைந்திருக்காங்க? ராகு கூட இணைந்திருக்காங்க. பொதுவாகவே 9ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். புதன் வந்து டிஃப்ரெண்ட் மல்டி கல்ச்சருக்கு சம்பந்தப்பட்ட பிளானெட். ராகுன்னு சொன்னாலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பிளானெட். அது வந்து என்னன்னா நம்ம கல்ச்சருக்கு பொருந்தாத ஒரு பிளானெட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து வேற கல்ச்சருக்கு சார்ந்த பர்சன்ஸ் மூலமா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் நீங்க தமிழன்னா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தெலுங்குக்காரங்களோ, பெங்காலிக்காரங்களோ, வடநாட்டுக்காரங்களோ, சில பேர் தமிழ்நாட்டில் தங்குற பூர்வீகம் வேற ஒரு லாங்குவேஜ்காரங்க மூலமாவோ ஹெல்ப் நடக்கலாம். இல்லைன்னு வைங்க, வேற மதத்துக்கு சார்ந்த பர்சன்ஸ், வேற ரிலீஜியன் ஃபாலோ பண்ற பர்சன்ஸ் மூலமா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த 12ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல வெளிநாட்டு பயணத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சின்ன பிரச்சனை என்னன்னா 11ஆம் வீடு அப்படின்னா லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட இடமானா 11ஆம் வீட்டை பத்தி 8ஆம் வீட்டுல இருக்காரு. ஸோ அதனால சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நல்லாதான் இருக்கும். ஆனா பெருசா லாபங்கள் வராது. ஃபார் சப்போஸ் ₹1 நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ₹1 திரும்பி வரும். ₹1 வந்து ஒரு ₹1.5 1.5 உங்களுக்கு திரும்பி வரும். பட் என்ன பெருசா லாபம் பார்க்க முடியாது, செலவுக்கு பத்துன்ற மாதிரி இருக்குங்க சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களோட குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களோட குழந்தைங்க ஏதாச்சும் ஒரு டெஸ்ட், காம்படிட்டிவ் டெஸ்ட் எழுத போறாங்க, இல்லாட்டி அவங்க செமிஸ்டர் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எழுத போறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு தேர்வுல வந்து வெற்றி அமைகிறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மிதுன ராசிக்காரங்களோட குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அப்ராட் ஸ்டடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு, அப்ராட் போறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்குமே சரி இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் இந்த அப்ராட் எஜுகேஷனுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. பட் உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் என்னன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்னா அது பெரிய லெவல்ல இல்லை. இப்போ நம்ம வந்து ரோட்ல நடந்து போகும்போது ஏதாச்சும் ஒரு கல் இருக்கும் இடையில, ஸோ நமக்கு அடிப்படும், காலில் சின்னதாக அடிப்படும், இல்லாட்டி வந்து கொஞ்சம் எதிர்நீச்சல் அடிப்படும். ஸோ இந்த மாதிரி ஆன விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஒரு சில மிதுன ராசிக்காரங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ ஃபீமேல்ஸ் வீட்டில் காய்கறி வெட்டிட்டு இருப்பாங்க, காய்கறி வெட்டும்போது வந்து சின்னதா நமக்கு ஒரு கீரல் பட்டுரும். ஸோ அது ஒரு வூண்டான மாதிரி தானே. ஸோ எதிர்பார்க்காம வர்றது எதாக இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் அது ஆக்சிடென்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. கொஞ்சம் வண்டி ஓட்டும் போதோ இல்லாட்டி குழந்தைங்க வந்து சைக்கிள் ஓட்டும் போதோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லது. கொஞ்சம் அடிபடுறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த மாதம் வந்து 8ஆம் வீட்டுல இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு போவாரு. 3ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் வீடு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ், 9ஆம் வீடு வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ். ஸோ கட்டாயமா மிதுன ராசிக்காரங்கள்ல ஒரு சிலருக்கு வந்து டிராவல்ன்றது தெரியுதுங்க. இது மிதுன ராசிக்காரங்களுக்கான பலன். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லாமே நல்லதா இருக்குது. உங்களுக்கு லக்கு மூலமா ஒரு லக்கியா ஒரு சில விஷயங்கள் அமையும், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா 8ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால
கொஞ்சம் சிலருக்கு மைனர் ஆக்சிடென்ட்ஸு, மைனர் இன்ஜூரிஸ், மைனராக அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி விளக்கேற்றி வச்சுட்டு ஆஞ்சநேயருக்கு ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் ஒன்று படிச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பலன்கள் அன்றது அமையும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மற்றபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான மாத பலன்கள், பெயர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.